எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் நாகப்பட்டினம் பழனி திரு தவுள் மாமேதை திருவாலபுத்தூர் கலியமூர்த்தி அத்தான் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் அவங்க இருந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் அவங்க எவ்வளவோ பெரிய பெரிய மாமேதை கூட எல்லாம் அவங்க வாய்ச்சவங்க. என்னை விட அவங்க ஒரு 14 வயசு மூத்தவங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அவங்கெல்லாம் அர்த்தவரமங்கலம்னா இவங்க எல்லாரும் வாசிக்கிற டைம், அப்போதான் நின்றுக்கிட்டு எல்லாரும் வாசிக்கிற டைம். இந்த சமயத்தில் போய் உங்களுடைய இந்த ஸ்டைலை வேடிக்கை பார்க்கறதுக்கே நான் போய் நிற்பேன். அப்படி வாய்ச்சி விட்டு இப்படி திரும்பினாங்கன்னா அந்த முடியிலேருந்து அப்படியே வானவில் மாதிரி அந்த வேர்வை விழும். அது யாருக்குமே அது மாதிரி வராது, இவங்களுக்கு மட்டும்தான். அது தானா வந்தது, அவங்களா செஞ்சுக்கிறது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்படியே ஒரு காலத்துல இருக்கும்போது நான் நல்லா பெரியவனாகி இப்படியே வாசிக்கும் போது நான் ஒரு டைம் சொன்னேன், தான் நீங்க தான் போறீங்கல்ல எங்க பார்த்தாலும், இது மாதிரி என் மச்சானை அழைச்சிட்டு வரேன் ஒரு கச்சேரி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அதாவது நான் இந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. என் மச்சானா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும் சரி, பார்ட்டிக்காரவங்க இன்னாரம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாதான் நான் உங்களை அழைச்சிட்டு போவேன். அதுக்கு என்ன உள்ளதோ அதை நீங்க தயார் பண்ணீங்க. அதை நீல நான் சும்மா என் தம்பி இருக்கிறான், என் மச்சான் இருக்கிறான், நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்க சாகுற வரைக்கும் யாருக்கும் சொல்லவே கிடையாது. அந்த சிபாரிசுங்கிறது கிடையாது. தான் பிள்ளைக்குள்ள அவங்க பண்ணல, எனக்கு தெரியும். அது அப்பவே சொல்லிட்டாங்க இது மாதிரி ஆரம்பத்திலேயே. சரி ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு கூடியதான் ஒரு நேரத்துல நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசிக்க முடியுமா, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதுல இந்த மாதிரி இருந்தா நான் வாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாருமே அப்புறம் வாய்ச்சாங்க. 2005 கனடாவுக்கு போனோம். அப்ப மகாவித்வான் எம்பி பாலகிருஷ்ண பிள்ளை அவருக்கு ஒரு நாசரம், நான் அவருக்கு எங்க அத்தான் ஒரு தவுளும், முத்துக்குமாரசாமி மாப்பிள்ளையும் ஒரு தவுளும். அங்க என்ன ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சின்னா, இவங்க லண்டன்ல இவங்க 2 பேரும் வாய்ச்சிட்டு அங்க வர்றாங்க. நாங்க முன்னாடி போயிட்டோம். மொத்தம் இவங்க ஒரு 2 கச்சேரி தான் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். கனடா முருகதாஸ் அவர்கள் 2 கச்சேரி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு. அங்க ஒரு கச்சேரி வாய்ச்ச உடனே அவ்வளவு பேருக்கும் எல்லாம் அங்க யாழ்ப்பாணத்துல இருந்து சிலோன்காரவங்க, நம்ம தமிழர் அவ்வளவு பேரும் பார்த்துட்டு அந்த டைம்ல அங்க யாழ்ப்பாணத்துல எல்லாம் இந்த சண்டையெல்லாம் நின்று போய் அந்த டைம் எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. அப்படியே டெய்லி புக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவங்கள. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு யாழ்ப்பாணம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க எல்லாம் கேட்டு இருக்கிறோம், எங்க பிள்ளைங்க எல்லாம் அடுத்தபடி நாங்க உங்களை தான் கேட்கிறோம், கலியமூர்த்தி சார் வாசிக்கிறது தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா நாங்க யாழ்ப்பாணம் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தது இல்லை, அவங்க பிள்ளைங்க எல்லாம் 2வது ஜெனரேஷன் இதை மாதிரி சொல்லி கண் குருவ கேட்டேன். அதனால 2 கச்சேரிக்குன்னு வந்தவங்க 3 மாசம் தங்க முடிய ஆயிட்டு. அதாவது ஒரு மாசத்துக்கு 3 நாள் தான் ரெஸ்ட் கிடைக்கும், பாக்கி 27 நாளும் கச்சேரி தான். காலம்புரை சாயந்தரம், காலம்புரை சாயந்தரம், இப்படி 3 மாசம். 3 மாசத்துல 9 நாள் தான் மொத்தம் ஓய்வு எங்க எல்லாருக்குமே. அப்படி ஒரு எல்லாரும் ரசிச்சு, அதாவது இந்த சங்கீதம் தெரியாதவங்களுக்குள்ள அதை ரசிக்க முடியுமா, அப்படிதான் அவங்க அதை வாய்ச்சி எல்லாம் காமிச்சு எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் அதோட வந்துட்டாங்க. அப்புறம் 2015 லண்டன் வந்திருந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு. அதாவது நான் போற ப்ரோக்ராம் மட்டும். அப்புறம் அங்க ஒரு கல்யாணத்துக்காக எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அங்கேயும் வாய்ச்சோம். எல்லாருக்கும் ரொம்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்க நினைச்சா யார்கிட்ட வேணாலும் சொன்னா அந்த கீர்த்தனத்தை வாசிப்பாங்க, ஆனா அது சங்கூஜப்படுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கீர்த்தனை ஜெகதோதாரா நான் காப்பி ராகத்துல. அதை அவங்க சொன்னா வாசிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் நம்ம சொல்லி யாராவது நினைச்சுப்பாங்களோ, நம்மளால ஒருத்தவங்களுக்கு இது இருக்கப்படாது இடைஞ்சல் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி டைம்ல ஏன்கிட்ட உரிமையா சொல்லுவாங்க, அதான் நம்ம கீர்த்தனை வாசிங்க, பேரையே சொல்ல மாட்டாங்க. ஒன்னே வாய்ச்சா அதுக்கு யாரு வாய்ச்சாலும் சரி, நானும் கிடையாது, யாரு வாய்ச்சாலும் அளவில்லாத ஒரு சந்தோஷத்துல அவங்கள அறியாமையே அது வாசிப்பாங்க. அது நான் பரிபூர்ணமா நான் பார்த்துருக்கிறேன்.
அதாவது உங்களுக்கு எல்லா கீர்த்தனும் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப லைக் பண்ணி மனசை விட்டு வாசிக்கிறது அந்த ஒரு கீர்த்தனத்துக்கு அப்படி ரொம்ப நல்லா செய்வாங்க. எல்லாருக்குமே தெரியும், அவங்கள பற்றி சொன்னால் அதுக்கு அளவே கிடையாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, எங்கள் குடும்பத்தில் அவங்க போனது நாங்கள் ரொம்ப எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் கொடுக்குற அந்த ஆதரவில் அது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, அவங்க பையன் மருமவன், என்னுடைய மருமகன் சண்முகநாதன், அவங்க தவுள் வாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறையா போன வருஷம் எல்லாம் கச்சேரிக்கெல்லாம் நிறைய அழைச்சிட்டு போயிருக்கேன். நான் போகிற இடம் எல்லாமே அழைச்சிட்டு போனேன். அவர் இப்போ தான் திடீர்னு இந்த தவுளை அவர் படிச்சுக்கிட்டு வேறு இன்ஜினியராக இருந்தால் திடீர்னு வாசிக்கிறது அது அவங்க கொடுக்க அருள் தான். வாசிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாரும் அழைச்சிட்டு போய் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் உங்களுடைய ஆதரவை நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இது இவங்களை பற்றி வேற சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாரும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.